அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 19 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: சில மாவட்டங்களில் ரேஷன் கார்டுகளுடன் இன்னும் ஆதார் எண் இணைக்கப்படாமலும் கைவிரல் ரேகை பதிவு செய்யப்படாமலும் சிலர் தொடர்ந்து பொருட்களை பெற்று வருகின்றனர். ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் நடக்கக்கூடிய இதுபோன்ற முறைகேடுகளை முற்றிலுமாக தவிர்க்கவே தற்போது பயோமெட்ரிக் பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே இதுவரை ஆதார் எண் இணைக்காதவர்கள் மற்றும் விரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் அதனை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேலை காரணமாக வெளியூர்களில் தற்காலிகமாக வசிப்பவர்களும் வரும் 25ஆம் தேதிக்குள் தங்களது கைவிரல் ரேகையை பதிவு செய்வது அவசியமாகும். மேலும் குடும்பத்தில் யாரேனும் இறந்திருந்தால் அவரது பெயர்களையும் ரேஷன் கார்டில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும். இதற்கு குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பெயர்களை நீக்கிக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: ஜூலை 4-5ஆம் தேதி நடைபெறவுள்ள டெட் தேர்வு தாள் 1, தாள் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் தேர்வர்கள் இன்று முதல் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்ய இயலாதவர்கள் ஜூன் 22 முதல் 30ஆம் தேதி வரை சிறப்பு முகாமில் பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது அறிவிப்பு: பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையானது 9,44,00,000 விவசாயிகளுக்கு இன்று விடுவிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக ஒன்றிய வேளாண் துறை அமைச்சரான சிவராஜ் சிங் சவுகான் கூறுகையில், பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாய பயனாளிகளுக்கு 23வது தவணை தொகை ஜூன் 20ஆம் தேதி இன்று விடுவிக்கப்பட உள்ளது. இதன் மூலமாக நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000க்கும் அதிகமான விவசாயிகளுக்கு நேரடியாக 18,880 கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளது என்றும் கூறியுள்ளார். நான்காவது அறிவிப்பு: முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஜூன் 29, 30 தேதிகளில் IAS, IPS அதிகாரிகள் மாநாடு நடைபெற உள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் IAS, IPS அதிகாரிகள் மாநாடு நடைபெறும். அனைத்து துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழக அரசின் சார்பில் மூத்த குடிமக்கள் பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யும் வகையில் ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒருமுறை இலவச பேருந்து பயண டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நடப்பு ஆண்டின் ஜூலை 2026 முதல் டிசம்பர் 2026 வரையிலான அடுத்த 6 மாத காலத்திற்கு சென்னை மாநகரை சேர்ந்த முதியவர்கள் பயன்படுத்துவதற்காக ஒரு மாதத்திற்கு 10 டோக்கன்கள் வீதம் கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் மற்றும் புதிய அடையாள அட்டைகள் வழங்கக்கூடிய பணிக்கான தேதியை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இந்த இலவச பயண டோக்கன்கள் விநியோகம் மற்றும் அடையாள அட்டை புதுப்பித்தல் பணிகளானது வரும் ஜூன் 21, 2026 முதல் ஜூலை 31, 2026 வரை சென்னை முழுவதும் உள்ள 39 குறிப்பிட்ட மையங்களில் நடைபெற உள்ளன. இந்த மையங்களில் எவ்வித விடுமுறையுமின்றி அனைத்து நாட்களிலும் காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இக்காலகட்டத்தில் வாங்க தவறுபவர்கள் ஆகஸ்ட் 1, 2026 முதல் டிசம்பர் 20, 2026 வரை வழக்கம் போல அந்தந்த பணிமனை அலுவலகங்களில் அலுவலக வேலை நாட்களில் மற்றும் வேலை நேரங்களில் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தமிழக பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தமிழ்நாட்டில் நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனவும், எனினும் சற்று குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஓரிரு பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
அதிகபட்ச வெப்பநிலையானது 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 7வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் புதிதாக சென்னை, திருச்சி, நெல்லை, கோவை, மதுரையை தலைமையிடமாக கொண்டு எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கம் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலத்தின் பசுமை ஆற்றல் வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்திடும் வகையில் 5 எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கம் எனவும் காற்றாலை, சூரிய மின்சக்தி திட்டங்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் வகையில் புதிய மண்டலங்களுக்கு ஒப்புதல் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 8வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் UPSC முதன்மை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு 25,000 உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நடப்பு ஆண்டில் நடைபெற்ற UPSC குடிமைப்பணி அல்லது இந்திய வனப்பணி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களின் வங்கி கணக்கில் இந்த தொகை நேரடியாக செலுத்தப்படும். மத்திய அரசு பணிகளில் தமிழக மாணவர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கிலும் அவர்கள் எவ்வித நிதி நெருக்கடியுமின்றி முதன்மை தேர்வுக்கு தயாராவதற்கு இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது. தகுதி வாய்ந்த மாணவர்கள் இந்த ஊக்கத்தொகையை பெறுவதற்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான நான் முதல்வன் போர்ட்டலில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்ப பதிவு ஜூன் 19 முதல் தொடங்கி வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்று முதன்மை தேர்வுக்கு தங்களை ஆயப்படுத்தி வரும் மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உரிய காலத்திற்குள் விண்ணப்பிக்குமாறு அரசு தரப்பிலும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. 3 IPS அதிகாரிகள் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய இயக்குநராக சந்தீப் மிட்டல் நியமனம். தீயணைப்புத்துறை ஆணையத்தின் தலைவராக சீமா அகர்வால் நியமனம். ஆயுதப்படை ADGP-யாக IPS அதிகாரி தினகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். 10வது அறிவிப்பு. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி PF டெபாசிட்டுகளுக்கு 2025-26ஆம் நிதி ஆண்டிற்கான 8.25% வட்டியை வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் சுமார் 7 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பலன் பெறுவார்கள். இந்த தொகை இந்த மாதத்திலேயே வரவு வைக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 11வது அறிவிப்பு. தமிழக முதலமைச்சரான விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள 3 முக்கிய உயிரியல் பூங்காக்களுக்கு பொதுமக்கள் கண்டனமின்றி இலவசமாக செல்லலாம் என அமைச்சரான ரஞ்சித்குமார் அறிவித்துள்ளார். அதன்படி வருகிற ஜூன் 21 மற்றும் 22 ஆகிய 2 நாட்களுக்கு வண்டலூர் அறிஞர் அண்ணா கலைஞர் வன உயிரியல் பூங்கா, வேலூர் அம்ரித் உயிரியல் பூங்கா மற்றும் சேலம் குரும்பப்பட்டி உயிரியல் பூங்கா ஆகிய இடங்களுக்கு செல்ல பொதுமக்களுக்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே எந்தவொரு நுழைவு கட்டணம் இன்றி இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து பூங்காக்களை பார்வையிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் 2 ஆண்டு B.Ed பட்டப்படிப்பில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. மாணவர்கள் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களின் தகுதி மதிப்பெண்கள் மற்றும் தமிழக அரசின் இடஒதுக்கீடு விதிகளின் அடிப்படையில் வருகிற ஜூலை 31ஆம் தேதி அன்று அதிகாரப்பூர்வ தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான சேர்க்கை கலந்தாய்வு செயல்முறைகள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை ஆன்லைன் வாயிலாகவோ தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் உயர்கல்வித்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழகத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 30% வரை இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டமான TAPS டாப்ஸ் திட்டத்திற்கான விதிகள் மற்றும் நடைமுறைகள் இன்னும் முழுமையாக வகுக்கப்படாத நிலையில் ஓய்வூதியர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த டாப்ஸ் திட்ட விதிகள் முழுமையாக உருவாக்கப்பட்டு அமலுக்கு வரும் வரை தகுதியான ஓய்வூதியர்களுக்கு இந்த இடைக்கால நிவாரணத் தொகை தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. சென்னையில் ஜூன் 21ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறும் அன்று வார அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஆயினும் வார இறுதி அட்டவணையில் இல்லாமல் வாராந்திர அட்டவணையில்
ரயில்கள் இயக்கும் என்றும் மாணவர்களுக்கு உதவ முக்கிய ரயில் நிலையங்களில் சிறப்பு நீட் உதவி மையங்களும் அமைக்கப்பட உள்ளன என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. 15வது அறிவிப்பு. அரசு பழங்குடியினர் பள்ளி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு வரும் 22 மற்றும் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், கணினி பயிற்றுனர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், காப்பாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் ஆகிய பணியிடங்களுக்கு மாவட்டத்திற்குள் மற்றும் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதலுக்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வானது வருகிற 22 மற்றும் 23 ஆகிய நாட்களில் 2 நாட்கள் காலை 10 மணி முதல் அந்தந்த மாவட்டத்தில் பழங்குடியின நலத்திட்ட அலுவலகம் அல்லது ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. பணியிட மாறுதல் கோரி இணைய வழியில் விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளனர். 16வது அறிவிப்பு. பயணிகளின் கூட்ட நெரிசல் மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டது என்னவென்றால், சென்னை எழும்பூரிலிருந்து இன்று ஜூன் 20ஆம் தேதி இரவு 11:50 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் மதியம் 1 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து ஜூன் 21ஆம் தேதி இரவு 11:25 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் காலை 11:30 மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடையும். 17வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மொபைல் போன் பழுது நீக்கம் மற்றும் சேவை பயிற்சியை வரும் 23/6/2026 முதல் 25/6/2026 வரை 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பயிற்சி நடைபெற உள்ளது. 18வது அறிவிப்பு. ITI படிப்பில் சேருவதற்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ITI நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் 13ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமும் இடைநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க ஜூன் 23ஆம் தேதி வரை அவகாசத்தை நீடித்துள்ளது. கடைசியாக 19வது அறிவிப்பு. சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் போதைப்பொருள் மாரத்தான். இந்த போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டம் ஜூன் 26 நாள் அன்று காலை 6 மணி அளவில் காமராஜர் சாலை பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் தொடங்கி ஔவையார் சிலை வரை சென்று அங்கிருந்து திரும்பி நேப்பியார் பாலம் வழியாக தீவுத்திடலை வந்தடையும். 6 கிலோமீட்டர் தூரம் நடைபெறும். இந்த ஓட்டத்தில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் stat.tn.government.in என்ற இணையதளத்தில் 22/6/2026 வரை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த 19 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.